முக்கிய செய்தி, தமிழகத்திற்கு 1720 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்த தென்கொரியாவின் தொழிற்சாலை தற்போது ஆந்திராவிற்கு சென்று விட்டதாக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உலகளாவிய உற்பத்தியை ஈர்க்க மற்ற மாநிலங்கள் வேகமாக முன்னேறி வருகின்றன. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வியையும் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் மெத்தனம் மற்றும் நிர்வாக அக்கறையின்மை காரணமாக அனைத்து தொழில்துறைகளும் அண்டை மாநிலங்களுக்கு சென்று வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்றனர் என்றும் அவர்களின் மெத்தன போக்கின் காரணமாக அனைத்து தொழிற்சாலைகளும் அண்டை மாநிலங்களுக்கு சென்று விடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தென்கொரியாவின் ஆலை முதலீட்டால் தமிழ்நாட்டில் நேரடியாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிலை இருந்தபோது தற்போது அந்த ஆலையானது ஆந்திராவிற்கு சென்று விட்டதாகவும் இதன் காரணமாக 20,000 பேருக்கு கிடைக்க வேண்டிய வேலை பறிபோயிருப்பதாகவும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார்.